மகா அலெக்சாண்டர் அவர்களுடைய கடைசியான வார்த்தை இந்த பூமிக்கு அவர் என்ன சொன்னார் என்றால், நான் சாக போறேன், நான் சாகும் பொழுது என்னையை சுமந்து கொண்டு போகிறவர்கள் கல்லறைக்கு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அது டாக்டர்களாக தான் இருக்க வேண்டும். ஒரு கோரிக்கை, என்னை ஏன் டாக்டர்கள் சுமந்து செல்ல வேண்டும் என்று உலகம் தெரிந்து கொள்ளட்டும். எவ்வளவு பெஸ்ட் டாக்டராக இருந்தாலும் மரணம்னு ஒன்று வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹீல் பண்ண முடியாது. அந்த விதத்தில் அவங்க ஃபெயிலியர் தான். இரண்டாவது, அப்படி என்னை சுமந்து செல்கிற வழியில பணத்தையும் விலையேறப்பட்ட கற்களையும் தங்கத்தையும் என்ன பண்ணுங்க, போகிற வழியெல்லாம் இறைத்து கொண்டே போங்க. காரணம் என்னன்னா, நான் மரணத்துக்கும் போது அதெல்லாம் என்னுடைய மரணத்தோட நான் என்ன பண்றதுல கொண்டு போறது. மூன்றாவது, என்னை கல்லறையில் வைத்த பிறகு என் 2 கரம் மட்டும் எப்படி இருக்கணும், வெளியே இருக்கட்டும். 4 பேர் கேட்டாங்களாம், உலகத்தையே ஆட்டி படைச்சாரு, ஆனால் சாகும் போது ஒன்றுமே கொண்டு போகவில்லை என்று உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனுஷனை ட்ரெஸ்ட் பண்ணாலும் யூஸ்லெஸ், வெல்த்தை ட்ரெஸ்ட் பண்ணாலும் யூஸ்லெஸ். எதையும் நீ கொண்டு வரல, எதையோ கொண்டு போகல. இந்த பூமியில எதுவுமே உனக்கு ஸ்டாண்டர்டா இல்லை. நீ எது மேல நம்பிக்கை வச்சாலும் எதுவுமே உன் ஆபத்துல உன் மரணத்துல என்ன ஆகுறதுல உதவி செய்கிறதுல. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்ப அலெக்சாண்டர் சொன்ன வார்த்தைலாம் ஹோப்லெஸ். அப்ப என்ன சொல்ல வர்றார், மரணம் எல்லாவற்றையும் விழுங்குதுன்றார். ஆனா ஜீசஸ் இங்க வந்து சொல்றாரு, நான் மரணத்தை ஜெயித்தேன். அப்ப தேவ ஜனங்கள் உங்கள் நம்பிக்கையை எங்க வைக்கிறீங்க, ரொம்ப முக்கியம் சார். பைபிள் சொல்லுது, நான் சில சுவாசமுள்ள மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறதை காட்டிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பதே நலம். ஆமென்.